எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அதை சேவ் பண்ண முடியலையா? இந்த ஒரு 3 விஷயத்த மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, பட்ஜெட். நம்மளோட கவர்மெண்டே பட்ஜெட் போட்டு செயல்படுறப்ப நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் போடலனா எப்படி? உங்களோட செலவு எவ்வளோ, இன்கம் எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நீங்க ஒரு பட்ஜெட் போடுறது ரொம்பவே முக்கியம். பட்ஜெட்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் தேவையில்லைங்க. ஒரு பென் பேப்பர் எடுத்து நீங்க ஈஸியா பட்ஜெட் போடலாம். அதுல உங்களோட இன்கம், உங்களோட செலவு, உங்களோட கடன் எவ்வளவு இருக்கு, உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க இன்வால்வ் பண்ணிருக்கணும். உங்களோட செலவையும் எது அத்தியாவசிய செலவு, எது விருப்ப செலவுன்னு நீங்க கேட்டகரைஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். செலவுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குறீங்களோ அதை நீங்க தாண்டாமலும் இருக்கணும். செலவுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை கிராஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம போடுற கோட்டை நம்மளே தாண்டிடாம பாத்துக்கணும். நம்பர் 2, சேமிப்பு. பட்ஜெட்ல எப்படி செலவுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறோமோ அதே மாதிரி சேமிப்புக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். ஜென்ரலா உங்களோட சேலரியில இருந்து 20 to 30% சேமிப்புக்காக ஒதுக்கணும்னு சொல்லுவாங்க. இனிஷியலா நம்மளால அவ்வளவு பெரிய அமௌண்ட் சேவ் பண்ண முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டே வரணும். மணியோட வேல்யூ குறைஞ்சிட்டே போறதுனால மணியை சேவ் பண்ணா மட்டும் போதாதுங்க, அது ப்ராப்பரா இன்வெஸ்டும் பண்ணணும். நம்பர் 3, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். எவ்வளவு அதிகமா சம்பளம் வாங்குற வரையும் சேவ் பண்ண விடாம தடுக்கிறது இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவுகளையும் பெரிய வீடு, லக்ஸரி கார்னு நம்ம ஏத்திக்கிட்டே போறோம். இதனால சில பேர் அவங்க சேலரியை காலி பண்றதையும் தாண்டி கடன் வாங்கியும் செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். சோ இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் காசு இல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த ரீலை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டென்ட் பார்க்க நானே விகடனை ஃபாலோ பண்ணுங்க.